இன்றைக்கு ஒரு 4 சைட் பற்றி பேச விரைந்துள்ளேன். அதாவது ஓடம்பாக்கம் எல்லாம் மெகலித்திக் பெரியல் சைட் அல்லது அயன் ஏஜ் பெரியல் சைட் என்று பெயர். அதாவது ஒன்று ஓடம்பாக்கம், இன்னொன்று கொடுமணல், இன்னொன்று ஆதிச்சநல்லூர், 4வது சைட் வந்து பொருந்தல் பழனி பக்கத்தில் உள்ளது. இந்த அத்தனை புகைப்படங்கள் உதவி நான் எப்போ கேட்டாலும் எப்பொழுதும் துளி கூட மறுக்காமல் எனக்கு மிகவும் உதவி புரிந்தவர்கள் டாக்டர் ராஜன், டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள். டாக்டர் ராஜன் இஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஹிஸ்டரி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அண்ட் டாக்டர் சத்யமூர்த்தி வாஸ் ரிட்டையர்ட் as சூப்பரிண்டெண்டிங் ஆர்கியாலஜிஸ்ட். அண்ட் எனக்கு எப்பவும் உதவி புரிகிறவர்கள். இன்றைக்கு காத்தால் கூட இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உடனே அனுப்புங்கள் என்று கேட்டேன் சத்யமூர்த்தி சார் அவர்களை. உடனே இமெயிலில் அனுப்பி கொடுத்தார்கள். அதே மாதிரி மின்னேற் படங்களையும் உடனே ராஜன் கொடுத்தார்கள். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் லெக்சர் டு டாக்டர் ராஜன் அண்ட் சத்யமூர்த்தி who has always helped me. நான் எப்போ யாருடைய ஃபோன் நம்பரை கேட்டாலும் உடனே எஸ்எம்எஸ்ஸில் அனுப்பி தருவார்கள் அவர்கள். அவர்களுக்கு நான் மிக்க நன்றி கடமைப்பட்டுள்ளேன். அண்ட் ப்ரொஃபஸர் சுவாமிநாதன், பத்ரி சேஷாத்ரி, கோபு எல்லோருக்கும் நன்றி கடமைப்பட்டுள்ளேன். அதாவது இந்த லெக்சர் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து மெகலித்திக் ஏஜ்ன்றதை வந்து அது வழக்கில் இருந்து ஒழிந்து வருகிறது. அயன் ஏஜ் இரும்பு காலம் என்றே கூறுகிறார்கள். அதாவது இது வந்து முதலில் அதாவது லித்து என்றால் கல், LITH, லித்திக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்று கூறுகிறோம். கல்வெட்டுகள், கல்லில் உள்ள பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் லித்திக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். பேலியோலித்திக் ஏஜ், அதாவது அப்பர் பேலியோலித்திக், லோவர் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக், ஒரு 50,000 BCக்கு அதை கொண்டு செல்லலாம். அதுக்கப்புறம் மெசோலித்திக் ஏஜில் வருகிறது, மைக்ரோலித்திக் ஏஜ் ஆர் மெசோலித்திக் ஏஜ், சிறு கற்காலம். அதுக்கப்புறம் பாலிஷ்டு கற்காலம், அதாவது இந்த இம்ப்ளிமெண்ட்ஸில் அந்த கிளீவர்ஸ், டிஸ்காய்ட்ஸ், ஸ்க்ரேப்பர்ஸ், அதை கொண்டு மிருகங்களை வேட்டையாடி அவற்றை தோலை கிழித்து சாப்பிட்டு வாழ்ந்த காலம். அதுக்கப்புறம் நியோலித்திக் ஏஜ் என்று பேர் இது. அதை வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம், இந்த ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட், ஸ்டோன் டூல்ஸ் லைக் கிளீவர்ஸ், டிஸ்காய்ட்ஸ், ஓவாய்ட்ஸ், இதெல்லாம் அதை நல்லா பாலிஷ் பண்ணி தேய்த்து அது வந்து அதனால நியோலித்திக், அதாவது பாலிஷ்ட் ஏஜ்னு பேருது. பின்னாடி அயன் ஏஜ் வருது, மெகாலித்திக் ஏஜ். மெகா என்றால் பெரிய. ஆனால் இப்போ மெகா பெரிய, லித்திக்னா பிக் ஸ்டோன்ஸ். அப்படி வரும்போது இப்பொழுது ஆனால் மெகாலித்திக் என்ற டேர்ம் இப்போ வந்து வழக்கை ஒழிந்து இப்பொழுது அயன் ஏஜ் என்றே கூறுகிறார்கள். மெகாலித்திக் ஏஜ் வந்து ஒரு 1000 BCலேருந்து 300 BCலேருந்து இருக்கிறது. ஆனால் சில சமயம் இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் அயன் ஏஜ் வந்து வில் ஓவர்லேப் வித் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் ஆல்சோ. ஏன்னா இந்த ராக் ஆர்ட் சைட்லாம் சில பார்த்தீங்கன்னா இந்த குகை உள்ள ராக் ஆர்ட் ஷெல்டரில் வந்து பழங்காலத்து ஓவியங்கள் இருக்கும். ஆனால் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியடை சேர்ந்த குதிரையை ஓட்டும் வீரன், யானையை ஓட்டும் ஆள் போன்றவர்களுடைய படமும் இருக்கும். எங்கே குதிரை படம் இருக்கிறதோ அது அப்போ வந்து ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் என்று கூறலாம். ஸோ இன் சம் பிளேசஸ் தி மெகலித்திக் ஏஜ் ஓவர்லேப்ஸ் வித் தி ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட். அதாவது முதல்ல இந்த 4 சைட்டும், அதாவது இது வந்து ஓணம்பாக்கம் என்பது இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி உள்ளது. மரக்காணத்துக்கு முன்னாடி எல்லையம்மன் கோவில் என்ற ஒரு கோவில் இருக்கிறது. இங்கேருந்து 80 கிலோமீட்டர் போன அப்புறம் ரைட்டில் திரும்பி செய்யூர் போகிற வழியில் உள்ளது. செய்யூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே போனால் அங்கு உள்ளது. அங்கு ஒரு நல்ல ஆர்வலர் உள்ளார், ஓணம்பாக்கம் ஐயனார் என்பது பெயர். அவர் ஒரு இளைஞர், கிராமத்து இளைஞர். ஆனால் இதை வந்து காப்பாற்ற வேண்டும் என்று மிக போராடி கொண்டிருக்கிறார். இந்த மெகலித்திக்ஸ், அதாவது மெகலித்திக் ஏஜ், மெகலித்திக் பெரியல்ஸ் என்பது எல்லாம் 2 விதமான சர்க்கிள் இருக்கும், அதாவது 2 விதமான வட்டம். அந்த வட்டத்தில் வந்து ஒன்று கெயின் சர்க்கிள், ஒன்று ஸ்டோன் சர்க்கிள். அதை நான் இப்போது விவரித்து கூறுகிறேன். அந்த மெகலித்திக் சர்க்கிள் உள்ள எப்படி வந்து சிஸ்ட் பெரியல்ஸ் இருக்கும் என்பதை நான் கூறுகிறேன். இந்த 4 சைட்டும், அதாவது ஓணம்பாக்கம், கொடுமணல், பொருந்தல் அண்ட் ஆதிச்சநல்லூர் ஆர் அயன் ஏஜ் பெரியல் சைட்ஸ். தே ஆல்சோ ஹேட் ஹேபிடேஷனல் சைட்ஸ். அவற்றை பற்றி நான் இப்பொழுது கூறுகிறேன். இது ஓணம்பாக்கம், செய்யூரிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர். இப்போது ஒரு பெரிய செய்யூர் ஒரு பவர் பிளான்ட்டும் வர இருக்கிறது. ஆனால் மக்களை இதை எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இது அதாவது இது ஒரு ரவுண்டாக, அசல் ரியல் சர்க்கிள், அதாவது மெகலித்திக் பெரியல்ஸ், அதாவது கெயின் சர்க்கிள் என்று பெயர். அதாவது இதுதான் டிப்பிக்கல் ஒரு கெயின் சர்க்கிள். அதாவது பெருங்கற்காலம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மெகலித்திக் சைட் இது வந்து. அதாவது பக்கத்திலே மலைகள் இருக்கிறது, மிக அருமையான சர்க்கிள் இது. அதான் கரெக்டாக பெரிய பெரிய பாறைகளை கொண்டு இதெல்லாம் பெருங்கற்கள் பாருங்கள். அதாவது எப்படி வந்து இந்த பாறைகளிலிருந்து இந்த கற்களை வெட்டி எடுத்துக்கொண்டு உருட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு கெயின் சர்க்கிளை பண்ணியுள்ளார்கள். இதுதான் கெயின் சர்க்கிள். இந்த இடத்துல மொத்தம் ஒரு 100கணக்கான கெயின் சர்க்கிள் இருக்கிறது. ஏன்னா இது உள்ளே வந்து மனிதர்களை புதைத்துள்ளார்கள். அதாவது சிஸ்ட் பெரியல்ஸ் வந்து அது வந்து இதில் காமிக்கிறாங்க, கொடுமணலில்.
அதாவது கெயின் சர்க்கிள் உள்ள இந்த மாதிரி இதுதான், அதாவது கெயின் சர்க்கிள் உள்ள அந்த சர்க்கிள் உள்ள கற்குவிகள் இருந்தால் அது பேர் கெயின் சர்க்கிள் என்று பெயர். ஆனால் சில சமயம் இந்த பெரிய சர்க்கிள் வட்டமாகக்குள்ள கற்கள் இருக்காது. கற்கள் இல்லாத போது அது பேர் ஸ்டோன் சர்க்கிள் என்று பெயர். அதாவது ஒரு பாரடாக்ஸ், அது ஒரு ஐரணி. இது வந்து கெயின் சர்க்கிள் என்று பெயர். கெயின் என்றாலே ஸ்டோன் தான் அர்த்தம். அந்த பெரிய வட்டத்தில் கல் இருந்தால் அது பேர் கெயின் சர்க்கிள். ஆனால் கல் இல்லாமல் இருந்தால் ஸ்டோன் சர்க்கிள். அதாவது அது ஒரு பாரடாக்ஸ், அது ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஒரு 100 பெரியல்ஸுக்கு எல்லாமே 5 கொண்டு வருகின்றது. இதை பிளாட்டாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது. அகைன் பாருங்க, இன்னொரு பெரிய கெயின் சர்க்கிள். இது எவ்வளோ பெரிய பாருங்க, மெகலித்திக் பேரியல். இது வந்து உள்ள வந்து மனிதர்களை புதைத்து உள்ளார்கள். இது ஒரு மிகப்பெரிய கெயின் சர்க்கிள். நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள், அந்த கற்கள் வந்து குவித்து உள்ளார்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு கெயின் சர்க்கிள். ஏன்னா மிகப்பெரிய மெகலித்திக் பேரியல் சைட் அது, அதாவது அயன் ஏஜ் பேரியல் சைட். நெக்ஸ்ட் ஒரே காடாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஸ்க்ரப் ஜங்கல். இன்னொரு பெயின் சர்க்கிள் பாருங்கள். மற்றும் ஒன்று, அதாவது இந்த கெயின் சர்க்கிள் வந்து சில சமயம் வந்து ஆர்த்தோஸ்டாட் இருக்கும். ஆர்த்தோஸ்டாட் அது மெனேர்னு பார்த்தீங்க. மெனேர் வந்து மிகப்பெரிய உயரமான ஸ்லாபு, அதை வந்து புதைச்சிருப்பார்கள். அதாவது மக்கள் அந்த கெயின் சர்க்கிள் வெளியிலேயே இந்த ஆர்த்தோஸ்டாட் வந்து சின்னதாக இருக்கும், குட்டையாக இருக்கும் ஸ்டோன் ஸ்லாப்ஸு. மெனேர் வந்து உயரமாக இருக்கும். இது வந்து ஆர்த்தோஸ்டாட். சில இடங்களில் இந்த மெனேரை உடச்சி போட்டு இப்போ ஆர்த்தோஸ்டாட் ஆக்கிடுறாங்க. ஏன்னா உடச்சி அந்த மெனேரை உடச்சி வீட்டுக்கு போய் இப்போ தரையை பதிவுக்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்திக்கிறார்கள். நெக்ஸ்ட் இது ஒரு ஆர்த்தோஸ்டாட். அகைன் பாருங்கள், உள்ளே வந்து இது வந்து ஆக்சுவலாக கெயின் சர்க்கிள் இருந்தது, பட் உள்ள கல்லெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி கல் இல்லாமல் இருக்கும்போது இட் இஸ் கால் ஸ்டோன் சர்க்கிள். ரொம்ப அருமையான சைட் இது பாருங்கள். பெரிய பெருங்கற்கால் இப்படி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. எப்படி தான் மலையிலேருந்து ஊற்றி கொண்டு வந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் மினிமம் ஒரு 2300 இயர்ஸ் பிஃபோர் த ப்ரெசென்ட் இந்த சைட்டு. மலையிலேருந்து எப்படி கல்லை வெட்டி பாருங்கள் வந்து ஊற்றி கொண்டு வந்தார்கள் என்று இப்போவும் புதிராக உள்ளது. 100கணக்கான கெயின் சர்க்கிள்ஸ் உள்ளது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள். இதை பாருங்கள், அதாவது ராஜனோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க. விபி யதீஷ்குமார் என்று மிக துடிப்புள்ள இளைஞர். அவர் உடனே நான் சொன்ன உடனே அவங்களாம் வந்தார்கள், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு வந்து மிக ஆராய்ச்சி பண்ணினார்கள். ஒவ்வொரு கல்லும் எப்படி இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு மலை உள்ளது. யதீஷ்குமார், ரமேஷ், பாலமுருகன் போன்றவர்கள் வந்தார்கள். இவர் இப்போ வந்து இப்போ ஆர்கியாலஜி ஏஎஸ்ஐயில் வந்து அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கிறார். ஏற்கனவே ஒரு பிஹெச்டி பண்ணியுள்ளார். அப்புறம் புலிமான் கோம்பை போன்ற இடத்துகளில் பிராமி ஸ்கிரிப்டை கண்டுபிடித்தவர் இவர் தான். ரொம்ப துடிப்புள்ள இளைஞர் விபி யதீஷ்குமார். ஒவ்வொரு பாறாங்களும் இவ்வளோ பெருசாக இருப்பாங்க. டிப்பிக்கல் மெகலிட்டிக் பெரியல் கெயின் சர்க்கிள். எப்படி வந்து அளக்கிறாங்க, ஒவ்வொரு பாறாங்களும் அளக்கிறார்கள். எப்படி வந்து உள்ளே எப்படி இருந்தோம், உள்ளே இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா. ஆனால் எல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது மிகப்பெரிய ஒரு குவாரி வந்து இருக்கிறது பக்கத்தில். பெரிய பெரிய மெஷினை கொண்டு வந்து இதை உடைத்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஓணம்பாக்கம் மையனார் போன்றவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தோற்று போய் இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு எவ்வளோ பெருசு பாருங்கள், 10 அடி 12 அடி நீளம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு சர்க்கிள், மிகப்பெரிய சர்க்கிள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அங்கங்கே கல்களை நட்டு இப்போ வந்து எல்லாம் மிக அருமையான எவ்வளோ வட்ட வடிவங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இது வந்து அந்த வந்து, ஆனால் இது வந்து ஒரு பெரியல் சைட் என்று இது நல்ல ஒரு டெல்டேல் சைன் வந்து இந்த பானை ஓடுகள் தான். பானை ஓடு உடைத்து போட்டிருக்கிறார்கள். அதை வந்து கொடுமணலிலும் பொருளிலும் காண்பிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் அகெயின் எப்படி வராமல் இருக்கிறது. இன்னொரு அகைன் அனதர் கெயின் சர்க்கிள். திருப்பி ரிப்பீட் ஆகுது. பானைகள் வந்து எடுத்து எப்படி தோண்டி எடுக்கிறார்கள். பானை உள்ள பானைகளை புதைத்துள்ளார்கள். உள்ள சிஸ்டம் பெரியல்ஸ் இருக்கிறது, அதை பின்னாடி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், பானைகள், அதாவது ஆக்சுவலி திஸ் குட் பி ஏர்ன் பெரியல் சைட். அதாவது மெகலிட்டிக் உள்ளே வந்து பானைகளை புதைத்துள்ளார்கள். ஆனால் இது வந்து இந்த சைட்டை ஒன்றும் எஸ்கவேட் பண்ணலை. ஐ ஹவ் ரிக்வெஸ்டட் போத் டாக்டர் ராஜன் அண்ட் டாக்டர் சத்யமூர்த்தி டு கெட் சம் ஃபண்ட்ஸ் அண்ட் எஸ்கவேட் த சைட். And they said they will do it. Typical black and red ware பாருங்கள், வந்து பானை ஏர்ன் பெரியல் சைட்டாக இருக்கலாம். சிஸ்டம் பெரியல் சைட் இல்லாமல் இது வந்து ஒரு ஏர்ன் பெரியல் சைட்டாக இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், வந்து எப்படி வந்து இதை வந்து காலனியாக இப்போ வந்து வீட்டு பிளாட்டு பிரித்து போட்டு பிளாட்டாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் இவையெல்லாம் மறைந்துவிடும். இங்கே ஒரு மெகலிட்டிக் பெரியல் சைட்டும் ஒன்று கூட இருக்காது இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் அகைன் அது பாட்டரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க பாருங்கள். கம்ப்ளீட்டாக அழிந்து போன கெயின் சர்க்கிள்ஸ் இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விற்று விட்டார்கள். இதெல்லாம் அழிந்து போன கெயின் சர்க்கிள். இப்போ குவாரி படல் வாங்கி பாருங்கள், அருமையான பானை உள்ளே இருக்கிறது, செரேட்டட் எட்ஜ் பாருங்கள் எல்லாம். ஆனால் அழிந்து கொண்டு வருகின்றன எல்லாம். நெக்ஸ்ட் அந்த பானை ஓடுகள். நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த பாறாங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டை உடச்சி கருங்கல்லாம் பலாஸ்டாக யூஸ் பண்ணி வீட்டுக்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்கோ அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். Or so most of the megalithic Cain circles have been destroyed now. You will see the huge quarry. In fact, they kept driving us out. In fact, they were suspicious why we were coming here so often. Every year I used to take the students of ACJ there. And then it was actually a scientist who belonging to Indira Gandhi Center for Atomic Research. அவர் வந்து நல்ல ஆர்வலர். அவர் தான் இதை கண்டுபிடித்து எங்களுக்கு இதை பற்றி கூறினார். அவர்
நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட்டாக மறைந்து கொண்டு வருகிறது பாருங்கள், எல்லாம் போயிடுச்சு பாருங்கள், சுற்றி உள்ள சர்க்கிள்லாம் மறைஞ்சு போயிட்டு பெருங்கல்ல பாறாங்கல்லாம் போய்விட்டது, உள்ளே உள்ள சிறு சிறு கல்கள் தான் இருக்கின்றன. ரொம்ப சவுக்கு தோட்டம், இதுதான் நல்ல கிராமம் கம்ப்ளீட்டாக பாருங்கள். கிராஃபிட்டி மார்க்கும் உள்ளே இருக்கிறது, கிராஃபிட்டி பாஸ்கர். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் எல்லாம் உடைத்து போட்டிருக்கிறார்கள். ஆக்சுவலி இது ஒரு கஷ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹராப்பாலேருந்து கொடுமணலேருந்து அவுட் சைட் த பெரியல் வந்து பானைகளை உடைத்து போட்டிருக்கிறார்கள். இங்கே வந்து பானைகளை உடைத்து போட்டிருக்கிறார்கள். அதாவது சிஸ்ட் பெரியலில் சிஸ்ட்டுக்கு வெளியில், அதாவது சிஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அசல் ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். இந்த 4 கிரானைட் ஸ்லாப் வச்சு பண்ணியிருப்பார்கள். அந்த கிரானைட் ஸ்லாப் உள்ள ஏர்ன் இருக்கும், அது உள்ளே பாடியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே whether it is Harappa, whether it is 4MSR site or Rakigadi or Farmana or here, they have a custom. அதாவது பானைகளையும் இந்த பெரியலுக்கு வெளியில், அதாவது இந்த பானைகளுக்கு வெளியிலையோ அல்லது சிஸ்டுக்கு வெளியிலையோ பானைகளை உடைத்து போடுமுள்ள ஒரு கஷ்டம் இருக்கிறது. இந்த பானைகளை உடைத்து போட்டிருக்கிறார்கள். இது அந்த உள்ள பக்கத்தில் உள்ள கோவில். நெக்ஸ்ட் பாருங்கள், அழைக்கிறார்கள். இது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, இந்த சைட் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டார்கள், ஒன்றுமே இல்லை இங்கே இதில். நெக்ஸ்ட் இந்த குவாரி இதை உடைத்துக்கொண்டு எங்களை வந்து துரத்தி கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு தடவை போகும்போது என்னை சுற்றி வருவார்கள், பின்னாடியே ஃபாலோ பண்ணுவார்கள். நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் வாட்ச் பண்ணிக்கிறோம், கடைசி வரைக்கும் எங்களை விட மாட்டார்கள். ஆளுங்க வந்து தொடர்ந்து வந்து எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி குவாரி வந்து அழிச்சு கொண்டு இருக்கிறது. இந்த பக்கத்திலே வந்து ஒரு அருமையான மலையும் உள்ளது. அந்த மலையில் இதில் என்னென்னா, திஸ் சைட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சைட் லைக் மெனி ஆஃப் தி சைட்ஸ் அரவுண்ட் மதுரை, லைக் மேலவளவு, கொங்கர்பாளையங்குளம், அதாவது கீழக்கோயில் கொடி, மேலக்கோயில் கொடி என்பது. அதாவது இந்த மெகலித்திக் பேரியல், திஸ் சைட் மெகலித்திக் பேரியல்ஸ் கேன் பி டேட்டட் டு 1000 BCE to 300 BCE, அதாவது 3000 வருஷத்துக்கு முன்னாடி. பக்கத்தில் ஒரு மலையில் இருக்கிறது. அந்த மலையில் வந்து ஜெயினா பெட்ஸும் இருக்கிறது. அந்த ஜெயினா படுக்கைகள் இருக்கிறது ஒரு மலையில். இன்னொரு மலையில் வந்து ஜெயினா சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் இருக்கிறது. அதாவது மகாவீரா, பார்ஸ்வநாதா, ஆதிநாதா போன்ற மிக அருமையான புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போ அதை பேப்பரில் போட்ட பிறகு நல்ல ஜெயின டிவோட்டர்ஸ் வந்து அங்கே வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதனால் ஆனால் அந்த ஜெயினா அந்த மலையில் அடிக்கிலேயே மிகப்பெரிய ஒரு குவாரி வேறு வந்து உள்ளது. இப்போ அந்த மலையை உடைச்சு விடுவார்கள் என்ற பயம் உள்ளது. அங்கே மிக அருமையான கட்டின் ஆர்கிடெக்சர் மூலமாக மாமல்லபுரம் உள்ள அதே கட்டின், இந்த ஷோர் டெம்பிள் அடியில் ஒரு கட்டின் ஆர்கிடெக்சர் இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சிறு பாறை, அதாவது ஒரு ஸ்டாண்ட் அலோன் போர்டரில் ரொம்ப அருமையான கட்டின் ஆர்கிடெக்சர். பார்ஸ்வநாதா, அதாவது தலை மேலே பாம்பு இருக்கிற மாதிரி மிக அருமையான சிற்பங்கள் இருக்கிறது. இது வந்து ஒரு ப்ரிலிமினரியாக நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் டு யூ வாட் இஸ் எ மெகலித்திக் கெயின் சர்க்கிள். நவ் வி வில் கோ டு கொடுமணல். Kodumal site, typical beautiful. So this was not a site excavated. This is a kind of virgin site. It has not been excavated so far. Now I will show you how Rajan, Kodumal site. That Kodumal வந்து this is the most excavated site so far. Kodumal என்பது, அதாவது கொடுமணல் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு ஜில்லாவில் உள்ளது. அப்போ ஒரு 40-60 கிலோமீட்டர் ஈரோடில் இருந்து இருக்கிறது. ஊத்துக்குளி என்ற சின்ன டவுன் பக்கத்தில் உள்ளது. ஊத்துக்குளி என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்ல வெண்ணெய் பண்ணுற ஊர். இதை வந்து ஆக்சுவலாக இதை வந்து முதலில் சீனிவாச தேசிகன் என்பவர் அப்பொழுது மெட்ராஸ் மியூசியத்தில் இருக்கும்போது அதை பற்றி முதலில் கண்டுபிடித்த அவர். அதற்கப்புறம் அவர் ஏஎஸ்சில் இருக்கும்போது அதை பற்றி விரிவாக எழுதினார். ஆனால் புலவர் ராஜு என்பவர் நல்ல ஸ்காலர். அவர் தமிழ் யூனிவர்சிட்டியில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எபிகிராஃபி அண்ட் ஆர்கியாலஜி இருக்கும்போது அதை பற்றி நிறையா அவர் படித்த போது 1810 வருது ஒரு நல்ல அதை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. அதாவது கொடுமணம் வினைமான் அருங்கலம் என்று பட்ட வினைமான் அருங்கலம் என்றால் வீடு, கொடுமணம் என்பது கொடுமணல் என்று கூறியிருக்கிறார். அவர் அப்போது அடிக்கடி வந்து அதை பற்றி பார்க்கும்போது இந்த இடத்தை கண்டுபிடித்தார். அவர் the real credit for discovering கொடுமணம் belongs to புலவர் ராஜு என்பவர். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் இப்போது. அதாவது this is the biggest, அதாவது this is the most explored site, excavated site. ஒரு 14 சீசன்ஸ் அதை வந்து எஸ்கவேட் பண்ணி உள்ளார்கள். 7 சீசன் வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டி ஒரு 5 சீசன்ஸ், அப்புறம் இப்போது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் டாக்டர் ராஜன் has excavated it for about another 2 seasons. In fact, for about 7 seasons, Dr. Rajan has taken part in the excavation. It's a wonderful site, and it has yielded the most number of Brahmi scripts. About 521 inscribed Brahmi shirts have been excavated in Kodumanal, and the uniqueness of Kodumanal is that it is a multi-industrial site. It was a site where they made iron, where they made steel, where they made bangles out of conch shells, again where they made beads out of various semi-precious
semi-precious stones like sapphire, agate, lapis lazuli, carnelian, even black cat eye என்ற ஒரு பொருளிலும் நிறைய மணிகள் பண்ணியுள்ளார்கள். black cat eye, onyx, amethyst போன்ற பல இது பண்ணியுள்ளார்கள். மேலும் இது நிறைய பாட்டரியும் உள்ள இருக்கிறது. அந்த சைட் எப்படின்னா மிக அருமையான ஒரு சைட். அதாவது இப்போ 45 ஹெக்டேர் சைட். இது வரைக்கும் 14 சீசன், அதாவது 14 வருஷம் அதை தோண்டி கூட டாக்டர் ராஜன் அவர்கள் கூறினார், அதை வந்து only they have excavated only 1% of the site so far. As I told you before, அதாவது 1961 சீனிவாச தேசிகன் அதை கண்டுபிடித்தார். அதுக்கப்புறம் ஒரு ட்ரையல் நாகசாமி அவரும் ஒரு ட்ரையல் எக்ஸ்கவேஷன் போட்டார்கள். புலவர் ராஜுக்கு தான் ரியல் அதை கண்டுபிடித்த பெருமை சேரும். இது ராஜன் வந்து ஆக்சுவலி எப்படி கண்டுபிடித்தார் என்றால், அது ராஜன் வந்து 1983 வந்து ஆக்சுவலி he was in தமிழ் யூனிவர்சிட்டி as a student. அப்போ புலவர் ராஜுவும் டாக்டர் சுப்பராயலும் அவரை அதாவது தி மெகலித்திக் கல்ச்சர் ஆஃப் கொடுமலை ரீஜனை பற்றி ஒரு தீசிஸ் பண்ணும்படி பணித்தார்கள். அப்போ இந்த கொங்கு ரீஜனை பற்றி சுற்றி வரும்போது இந்த கொடுமலை என்ற ஊரை சென்றடைந்தார். ஆனால் அப்போது அவர் கேள்விப்படவில்லை. அப்பொழுது அங்கே பார்த்தா எக்கச்சக்கமாக மின்னே இருந்தது, எக்கச்சக்கமாக கெயின் பெரியல்ஸ் இருந்தது. அப்புறம் நிறைய எங்கே பார்த்தாலும் கிளாஸு, அயன் ஸ்லாக்ஸ், டூயர்லாம் பார்த்தார். ஆனால் மிகவும் டயர்டாக அவர் வந்து ஒரு டீ கடையை கேட்டார். இந்த கிராமம் என்பதை பற்றி நான் கூறுகிறேன். கொடுமலை என்பது மிக அருமையான கிராமம். அதாவது அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் everybody told him that there is no tea stall there, even though there is absolutely no liquor shop. There's a ban on people smoking there. அது ரொம்ப டயர்டாக படுத்து விட்டார், டீ கிடைக்காமல், தண்ணியும் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒரு பஸ் ஷெல்டரில் வந்து அந்த பெஞ்சில் படுத்து உறங்கிவிட்டார். அப்போ வந்து அந்த கோவிந்தராஜு என்பவர், கோவிந்தசாமி என்ற ஊர் பெரியவர் வந்து அவரை எழுப்பி நீ யார் என்று கேட்டபோது இவர் சொன்னார், இந்த மாதிரி நான் தமிழில் வந்து பிஹெச்டி பண்ணிக்கிறேன், இதை பற்றி வந்திருக்கிறேன் என்றார். அப்போ என்கிட்ட ராஜன் சொன்னார், அப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போய் அந்த பெரியவர் கோவிந்தசாமி என்பவர் அவருக்கு உணவு கொடுத்தார். He gave me not only land but also gave me not only food but also later gave me land for excavation என்பார்கள். ஆனால் அவருடைய குடும்பமே இப்பொழுது அவருடைய மகன் கொடுமணல் சோமு என்ற பெயர், அவர் வந்து விஏஓவாக இருக்கிறார்கள். ரொம்ப ப்ரொக்ரெசிவ் ஃபேமிலி, தட்ஸ் a wonderful family, and they are giving whatever in the last 14 seasons of excavation they are given all kind of help to both Tamil Nadu Archaeology Department and also Pondicherry University and Tamil University for excavation. It's a wonderful கிராமம். அதாவது ரொம்ப சுத்தமாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் திறந்த வெளி இருக்கும், நிறையா பனைமரம் இருக்கும், காற்று எப்போ பார்த்தாலும் அந்த wind will be forever guesting. அண்டு ஒவ்வொரு தார் ரோடும் ஒரு 6 இன்ச்சு திக்காக இருக்கும், எங்கே பார்த்தாலும் மிகவும் சுத்தமாக இருக்கும். ஒவ்வொரு வீடும் வெள்ளை அடிக்கப்பட்டு பெயிண்ட் அடிக்கப்பட்டு ரொம்ப மிக சுத்தமாக இருக்கும். யாரும் சிகரெட் பிடிக்க மாட்டார்கள். அண்டு அந்த கிராமத்தில் உள்ள ஒரு வெட்டனரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. மிக அருமையாக அந்த சோமு குடும்பத்தினருக்கு அந்த கிராமத்தை முன்னெடுத்து நடத்தி செல்கிறார்கள். இப்பொழுது அதாவது இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக அன்ஃபார்ச்சுனேட்லி Dr. Rajan is unable to excavate for want of funds. This is the tragedy of the country now. And so இது வந்து நொய்யல் ரிவர் அருகில் உள்ளது. நொய்யல் ரிவர்லேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி உள்ளது. நொய்யல் என்பது உங்களுக்கு தெரியும், காவிரி ஒரு கிளை நதி. அங்கேருந்து கிளை, ஆனால் வந்து இதனுடைய வந்து கரை வந்து மேலாக இருக்கிறதுனால அவர்களால் விவசாயம் பண்ண முடியலை. விவசாயம் பண்ண முடியாதனால் எல்லாரும் வந்து இந்த மில்க் இண்டஸ்ட்ரி தான், மில்க் தான் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. மில்க் ப்ராடக்ட்ஸு, தயிர், வெண்ணெய் போன்றவர்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணத்தாலே ஈவன் ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி இட் வாஸ் அ மேசிவ் இண்டஸ்ட்ரியல் சைட். இட் வாஸ் அ மல்டி இண்டஸ்ட்ரியல் சைட் வேர் தே மேட் அயர்ன், ஸ்டீல், எவ்ரி திங். ஸோ இதான் முதல் சைட்டு இதை போட்டார்கள். அதை பாருங்கள், இது ஒரு ட்ரென்ச்சஸ். நெக்ஸ்ட்டு அகைன் பாருங்கள், இது வந்து அகைன் இட்ஸ் அ கெயின் சர்க்கிள் வேர் தி கெயின்ஸ் ஹேவ் பின் ரிமூவ்ட். நவ் வேர் தி சர்க்கிள் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஹேவ் பின் ரிமூவ்ட். And then this stone, now they have, Dr. Rajan and Yatish Kumar and others have excavated the cane, what was below the cane circle. Now this is a typical cyst burial, like a box-like structure. This is a typical cyst burial. This is the main chamber of the cyst, and it has been transepted. Do you hear me? This main chamber வந்து ஒரு 4 ஸ்லாபை வைத்து அந்த கிரானைட் ஸ்லாபை வைத்து அதை கட்டி உள்ளார்கள். அது நடுவில் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட், இன்னொரு ஸ்லாப் வச்சு அதை ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக நிறுவியுள்ளார்கள். இது வந்து மெயின் சேம்பர், இது வந்து 2 சப்சிடரி சேம்பர். அப்புறம் இது வந்து ஒரு காமன் பேசேஜ். இது உள்ள தான் வந்து after the man is dead they will bury the man, they will keep the man, they will lower the man inside. அதாவது முன்னாடி நான் சொன்ன மாதிரி there could be 3 kinds of burials. அதாவது primary burial என்பது ஒருவர் இறந்து போன பிறகு after a man dies, they will keep the body outside. And say eagles or vultures can feast on the body, and then they will collect the bones and then keep them inside the urns or inside the cysts. And then the secondary burial is where they will lower the body inside the urns.
and you will see it in the pictures that I will show in the Adichannaru. So that is secondary burial, and symbolic burial is a place where you are not able to get the body of the man. See, the man could have died, say 50 kilometers away, 100 kilometers away, or he could have been killed in battle where you are not able to recover the body, or he could have been killed by wild animals, again where you are not able to recover the body. Then they dig a grave for him, and then they keep the parts, various ritual pottery, whatever he used, the daggers, the knives or the swords that he used, or if he were to be a horseman, they keep the horse stirrups for him. So that is a symbolic burial. Now this is a secondary burial where they lower the body of the man who died into the cyst. This is a typical cyst burial, and when such a structure is above the surface, it becomes a dolmen, you understand. Now it is a cyst, C-I-S-T, and when such a structure is erected above the surface, it becomes a dolmen. And some other dolmens contain, but in dolmen they do not keep any dead body, and it's more of a lookout to small structures where perhaps they took refuge during rains or when wild animals were chasing them. Some of the dolmens, the back slabs will have wonderful paintings also. So this is a typical cyst. Next. அதாவது இது கொஞ்சம் டேட்டடாக உள்ளது. இப்போ மொத்தம் 72 ட்ரென்ச்சஸ் ஒரு 14 சீசனில் கண்டுபிடித்துள்ளார்கள். 531 inscribed potsherds. This is the biggest, this is the site which has yielded the most number of inscribed potsherds. பாருங்க, அதாவது ஸோ இப்போ அந்த கெயின் சர்க்கிளை நான் அப்பொழுது ஓடம்பாக்கத்தில் காண்பித்தேன். Now this is a typical, now so that Odambakam has not been excavated, so this again, but this has been excavated. This is a typical outer circle, you understand. This is outer circle. The outer circle generally consisted of menhirs. Menhirs are tall slabs which are erected. So these are all menhirs which have been broken now, and this was excavated about 2 years ago, this Cain circle. And inside there will be another stone circle, and inside when you excavate you find the cyst burials, you understand. And sometimes the cysts will have roof slabs. Some of the roof slabs will weigh even 10 tons, 15 tons, and some dolmens have had roof slabs weighing even 20 tons. But this is a typical roof slab of the cyst, you understand. And when they excavate, they should excavate very carefully, because they should not break anything, they should not lose anything. So again, so this is a typical, so the main compartment, it has been divided into two by the stone slab, and that is, it is called transepted compartment. So these are subsidiary cysts. This is the common passage. Now இது பாருங்க கொஞ்சம் கூர்ந்துங்க, இது port holes. They are called port holes. அதாவது dolmens also will have port holes. அந்த டால்மென்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த மழை பெய்யும்போது அந்த when they take refuge in dolmens, they are exactly box like structures but on the outer surface. Cysts are below the ground. So அந்த ரொம்ப வட்ட வடிவம், and they would have done it in a very beautiful perfectly circular shape. So dolmens have generally port holes in the form of a circle, but here you have port holes in three forms. One port hole is in the form of a circle, another port hole is in the form of a trapezoid, another port hole is in the form of a keyhole, you understand. I'll show you everything. பாருங்க, this is trapezium and there is another, இங்க ஒரு port hole in the form of a keyhole. பாருங்க, என்ன ஒரு perfect circle here, and trapezium, and this is a keyhole. இதுல என்னன்னா முக்காசி, and all the bodies were so the bodies were kept in the east west direction. Aprom, and the head will be in the west, but then it will be turned towards the it will be turned towards the north. Again இதே ஹரப்பால இதே மாதிரி பார்த்தேன், அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் பாடியை கிடத்தியிருப்பார்கள், ஆனால் பட் ஹெட் வில் பி டர்ன்டு டுவர்ட்ஸ் தி நார்த். அதாவது வடக்கிருந்து உயிர் நீத்தார் என்று கூறும் பிஸ்ராந்தர் மாதிரி எல்லாம் ஹெட்டை மட்டும் டேர்ன் பண்ணியிருப்பாங்க ஒரு அப்படி. இதுதான் டிப்பிக்கல். அப்புறம் இந்த கீஹோல் டாக்டர் ராஜன் சொன்னார், நாங்களும் பார்த்தோம். என்ன கூறினார் என்றால், இந்த கீஹோல் இந்த மாதிரி உள்ள சப்சிடரி சிஸ்டில் அந்த மாதிரி அது இட் பி ஃபேஸிங் ஈஸ்ட். அந்த மாதிரி சிஸ்டில் எப்போவுமே அந்த மாதிரி கீஹோல் இருந்துன்னா ஏரோ ஹெட்ஸ் இருக்கும். இதே மாதிரி இங்கேயும் பல அருமையான ஏரோ ஹெட்ஸ் கண்டுபிடித்தார்கள், அயனால் இரும்பினால் பண்ண ஏரோ ஹெட்ஸ். இதுதான் மிகப்பெரிய அது ஒன்று. அந்த மாதிரி பல விதமான இந்த மாதிரி சிஸ்ட் பெரியல்ஸ் அவர்கள் தோண்டியுள்ளார்கள். இது ஒன்று. இங்கே அயன், அதாவது எப்படின்னா இட் வாஸ் அ மேசிவ் மல்டி இண்டஸ்ட்ரியல் சைட். எப்படி என்றால், சென்னிமலையிலிருந்து இட் வாஸ் அ சைட் விச் வாஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் அயன். It was a site which was used for making steel object. They converted iron into steel also.
Then they cut conches, அதாவது சங்குகளை வந்து they cut them into bangles, and they used a lot of semi-precious stones such as sapphire, agate, steatite, lapis lazuli, carnelian, black cat eye, onyx, amethyst போன்றவற்றை வந்து அதை கட் பண்ணி அவரை வந்து பீட்ஸாக மாற்றி அவரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணினார்கள். ஆனால் இதில் என்ன, சென்னிமலையில் வந்து ஒரு மிகப்பெரிய அயன் இருக்கிறது. ஆனால் சென்னிமலை அயன் contained a lot of carbon. Still these people about 2300 years ago, they had the technology to remove the carbon from the iron ore they got in Chenimalai, and then they extracted iron from it, and then afterwards they smelted it into steel. They also have found furnaces for making copper. You understand? Smart. I have seen that. I have seen it also, because in the last 2 seasons of excavation I went there, I stayed with them, and they are doing, and it's a tough job to excavate, because it's a place now which is a lot of open space, the wind is gusting and no shade, and the temperature will shoot to about 110 degrees, but with the help of students, no, he has done a marvelous job. So இது வந்து பீட்ஸ் பாருங்க, அதாவது கார்னீலியன் பீட்ஸ் வந்து பியூட்டிஃபுல், எவ்வளோ பேண்டட், எப்படி வந்து டிசைன், மிக அருமையான டிசைன்ஸ் கொடுத்து உள்ளார்கள். அப்புறம் படியூரில் வந்து பெரில் வந்து இங்கே வந்து எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் பக்கத்தில் கிடச்சிருக்கு. அதாவது மிகப்பெரிய குவாட்ஸ், நிறைய வந்து ஆயிரக்கணக்கான மணிகள், அதாவது பீட்ஸ், they made a lot of thousands and thousands of beads, no, out of quartz. There's a huge quartz mine, no, at a place called Arsalu, and you can see the rock quartz outcrop, no, jutting out everywhere. And Arsalu is just 5 kilometers away, and Chennimalai is just 15 kilometers away, where they got iron. And Padiyur is a place where they got beryl. There's a huge beryl mine there. Similarly, they within say a radius of 15 kilometers, they could source different raw materials, including beryl and iron, quartz, and various other things. அதாவது as I told you, this is a beautiful pot, and in situ-வாக கிடைத்துள்ளது, மிக அருமையான in situ. This is the site where they have got the most number of inscribed potsherds with Tamil Brahmi script. It's a big achievement, because they have got more than 531 inscribed potsherds, and also that is about 200 or 300 of them have full names, absolutely full names, and most of the names, அதாவது குவிரன், விசாகி போன்ற பல முழுமையான பெயர்கள் உள்ளன. அதை தவிர ஒரு 300 பாட்ஷெட்ஸ் வித் கிராஃபிட்டி மார்க்ஸ், நிறையா கிராஃபிட்டி மார்க்ஸ், ஒரு 600 பாட்ஷெட்ஸ் வித் ஒண்டர்ஃபுல் கிராஃபிட்டி மார்க்ஸ் கிடைத்துள்ளன. இதில் இது என்ன, இந்த பாட்ஷெட் வந்து நான் போகும்போது அப்பொழுது தோண்டி எடுத்தார்கள், மிக ஒரு ஸ்பெக்டாகுலராக வந்தது. I was really excited and thrilled, no, as they were digging, no, this potsherd came up, and it has got 2 wonderful names called Samban Sumanan. அதை பாருங்க, நான் காமிக்கிறேன், அதை பாருங்க, சம்பன் சுமணன். வேற இந்த மாதிரி ஆக்சுவலி they have got more than 30-40 potsherds, no, with the name Samban Sumanan. சில potsherds வந்து சம்பன் தான் இருக்கிறது. Some potsherds carry only the name Samban, some potsherds carry the name only Sumanan, some potsherds carry the name Samban Sumanan Samban. அதாவது சம்பன் தான் தந்தையார், அதாவது கீழே லோவர் மோஸ்ட் லெவலில் வந்து சம்பன் என்ற பாட்ஷெட் கிடைக்கிறது, தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். தென் அதுக்குள்ள மேல் உள்ள அப்பர் லெவலில் சம்பன் சுமணன், அதாவது தந்தையார் மகன் என்ற பெயர். அதுக்கப்புறம் அது உள்ள மேல் மூன்றாவது டாப் லெவலில் வந்து சம்பன் சுமணன் சம்பன், அதாவது தந்தை மகன் பேரன், இந்த 3 பெயர்களும் உள்ள பாட்ஷெட் கிடைக்கிறது. அண்ட் ஸ்டில் யூ கெட் அ லாட் ஆஃப் பாட்ஷெட்ஸ் ஜஸ்ட் வித் த நேம் சம்பன் ஆர் சுமணன் ஆர் அகெயின் சம்பன், which means, and it was an industrial area where they made beads. And actually I may again and again say that talk about the similarity between the Harappan civilization, but I am not for a moment connecting the Harappan civilization with Kodumanal. I am just talking about how the uniformity prevailed, no, how the ideas prevailed. For example, the menace, no, you find the stone circles, these cane circles all over India, whether it is Andhra Pradesh or actually the stones in Dholavira. I met Dr. Bisht about 2 weeks ago. I spent 3 hours with him in his home, and he says the megalithic burial culture traveled from North India to South India, and in Dholavira he has excavated burials which had megalithic cane circles, you understand, and also he had excavated burials in the form of spoked wheels, but most of them were symbolic burials. He calls them memorial graves, and they did not have bodies inside. Similarly, you will see that menace, no, the tall structures, no, which I will show you now, tall slab-like structures, you find menace all over the world, Africa, Latin America, Meghalaya. So obviously ideas travel, no, all over the world. So again, so this is the potsherd, but you have seen the pot, no, in situ pot. It was so thrilling, no, to see them as I was standing there, and the students were digging them, and then the pot came up, and they were careful not to break the pot, and it has been so beautifully made. And they found hundreds and hundreds of pots. They found thousands of beads. They found daggers made out of iron. They found
knives, swords, whole lot of antiquities in Kodumanal. And so as I am repeating again and again, this is the site which has been most excavated. Perhaps it ranks on par with Dholavira. Dholavira also has been excavated about 14 times. This also, Kodumanal also has been excavated 14 times, and it has yielded a vast bonanza, cornucopia of artifacts. So, and it has yielded the most number of potsherds with inscribed Brahmins inscriptions. ரொம்ப பியூட்டிஃபுல் எல்லாம் கம்ப்ளீட் வேர்ட்ஸ் ஹவ் பின் ஃபவுண்ட். அது என்னென்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து இது மாதிரி விசாகி, சுமணன், சம்பன், அதாவது எல்லாம் வந்து தீஸ் ஆர் ப்ராக்ரிட் வேர்ட்ஸ். இதில் என்ன சார் டாக்டர் ராஜு அண்ட் ஆல்சோ டாக்டர் ராஜன் அண்ட் ஆல்சோ டாக்டர் சுப்ராயலு they say either they could have been Tamilians who had Prakrit names, or they were people from the north, who had come to Kodumanal for trade and who had become Tamilized. You understand? இதில் வந்து என்னென்னா இந்த அன் என்பது வந்து ஒரு டிப்பிக்கல் தமிழ் வேர்ட். அதாவது குமணன், சம்பன், பவிரன், விசாகி போன்ற பேரில் எல்லாம் வந்து ப்ராக்ரிட் வேர்ட்ஸ் அல்லது சான்ஸ்கிரிட் வார்த்தைகளாக உள்ளன. ஸோ ஆப்வியஸ்லி இட் வாஸ் அ மல்டிகல்ச்சரல் சொசைட்டி, அண்ட் ஸோ தே ரிசீவ்ட் ஃபார் மேக்கிங். Obviously, they received lapis lazuli from Afghanistan. They received, for making beads, they received agate from Maharashtra and Gujarat. So obviously the traders, and they received the raw material from Afghanistan and Maharashtra and Gujarat, and they converted them into finished products here. You will see the furnace and other places, where they made them. Quartz, beautiful quartz. See, look at the tube, how they are. So these are the source material. And there's a huge quartz mine at a place called Arsalur, about 5 kilometers away. And wherever you step, you see nothing but quartz, huge quartz blocks jetting out of the earth. So again, how beautifully they are made. So it's almost like a goli, wonderful goli, beads, tubular bead made out of quartz. And again, another type of bead, all made out of quartz. This is the raw material. Again, look at that, how it is cutting through the transection. And also, and they have found a number of spindle whorls, which means they made cotton also. They cultivated cotton, and they used cotton to make fabrics. And then I have seen the weaving, and they showed me a lot of cloth. And what is incredible is that even as they were digging, they found a piece of northern black polished ware. அதாவது அதை பார்க்கும்போது அது வந்து அப்படியே வந்து டாக்டர் ராஜன் வந்து அதை அப்படியே திருப்பி காமித்தோம். அப்படியே வந்து ஒரு கிளிண்ட், இட் ஹேட் அ சில்வரி ஷீன் ஆன் இட். அண்ட் திஸ் நார்தர்ன் பிளாக் பாலிஷ்ட் வேர் is used only, it's a kind of reserved slipware. That reserved slipware என்றால் and it was used only by the elite people, wealthy people in society, and it was a tableware. That is, you used it for as a bowl, as a or as a plate for eating. So actually there are northern black polished ware which had a golden sheen on it, and also there were northern black polished ware which had a silvery sheen on it. அது அப்படியே காட்டும்போது அப்படியே ஒரு டேசில் ஆகியது. So it clearly established that Kodumanal had extensive trade links with North India. In fact, when I was talking to Dr. Rakesh Tiwari, ASA Director General, about 2 weeks back, he was telling me about how Kodumanal definitely had links with North India, because the presence of northern black polished ware absolutely establishes that Kodumanal had wonderful trade contacts. Besides, and it was on the trade route from Vanji to Musiri. Perhaps they after finishing the products here, they took them to Musiri and exported them, the port, Musiri, Pattanam excavation. That reserved slipware it could be bought only by the extremely wealthy people. This is the place, bead making center, wonderful bead making center. Idla parunga, adhaadu complete ஒரு industry, ஒரு எப்படி வந்து இதான் furnace, இது வந்து ஒரு stone. அதாவது I have seen in 4MSR also. அதாவது நம்ம யூ நோ தி வாஷிங் ஸ்டோன்ஸ். வாஷிங் ஸ்டோன் வந்து ஒரு ஸ்லோப்பிங்காக இருக்கும், நம்ம போட்டு அடிப்போம். அதே மாதிரி இந்த வாஷிங் ஸ்டோன் மாதிரியே வந்து கற்கள் இருக்கிறது. அந்த கற்களில் இவர்கள் வந்து இந்த குவார்ட்ஸை வைத்து அதை வந்து they rub them, and as they constantly rub them and converted them into blocks of smaller size, then the grooves are formed on the stones. So typical stone making industry where the complete quartz blocks are lying here. Again, another big, wonderful pot, one russet coated pot was also found there. So it was not only an industrial area but also a habitational area. So again in Harappa also, the habitational area and the industrial area existed side by side. Obviously they were living in one room, say 2 or 3 rooms, and they were making beads in the adjacent rooms. So the blas and the furnaces, the hearths, etc. were also found there. So this is the place, bead making center they found. And you can see a lot of groups where they rub the quartz into various pieces and then broke them into smaller pieces, and then cut them into circular shapes or rectangular shapes, and then drilled holes into them.
அதாவது நான் அப்பொழுது மினேர் காமிச்சு இது வந்து டிப்பிக்கல் அதாவது I showed you the cane circles where the menhirs were broken. So again menhirs are these tall structures, no, stone like slabs. This is one menhir, beautiful menhir, typical menhir which has not been destroyed, found in Tamil Nadu. This is in Devanur. Again this is a Nattappirakkai in Payar, and another beautiful menhir. Again these are two tilting menhirs and wonderful menhir again. These are tall slabs, no, and again a menhir, no, outside the cane circle. Almost every cane circle will have in the around the outer circle, in between the two big stones, menhirs will be planted. But now all the menhirs have been broken. Actually in North India there was a wonderful rock art conference organized by Pondicherry University by Dr. N. Chandramouli and Rajan again in last December. In North India they have located menhirs which have cupels. When cupels are cup-like impressions, no, made about 40,000 years ago. Obviously prehistoric man, no, used hammer stones to make cupels. And I do not know how they made the cupels, no, that is cup-like impressions, hollows, no, hollow cup-like impressions on these on the surface without breaking the stones, you understand. And so cupels again are found all over the world. They are found in Latin America, they are found in China, they are found in India, all over the place. And cup-like impressions, and they belong to Paleolithic, about 50, they can be dated to 50,000 years before the present. In fact in Madhya Pradesh they have found a cave called Taraki Chattan, where in one cave they have discovered 500 cupels, cup-like formations, and they have found a lot of, they have discovered a lot of hammer stones also with which they made them. Again, now I will show you the typical excavation. So this is the excavation, again the part with Samban Sumanan, and look at that, and here is the Noyal river about 100 meters away, and the reason why they cannot become nothing can become, only palmyra trees and coconut trees grow because water cannot be pumped from the river because the river is at the lower level. This is the problem, and so this is a wonderful thing. You do it, the annex. Look at this side, they are dig, and far away you can, in the depression is the Noyal river. Go on please, continue. Again one of the cane circles, no, with the stones inside. So the canes have been taken away. No, okay, repeat, it doesn't matter if it repeats, just doesn't matter. If it repeats, it doesn't matter. You go on fast, you keep moving. Beautiful, no, I say, wonderful, superbly a perfect excavation. Continue. Again more of beads, no. Actually I told you they also made, no, it's a big puzzle, big enigma, no, from where they got conches, because sea is nowhere nearby. So they obviously received conches and cut the conches. They got more than 99 in Innur Kuvilum irundhudu. They got about 99 conches, and they had wonderful saws, no, to cut them into, and they also we also discovered, I mean they also found a lot of broken bangles, similarly broken drill bits also, where they drilled holes into the beads, no, wonderful drill bits. Conches where they got. So this was when the excavation first began. Continue please. Beautiful, small excavation. Actually they laid some more side. This is a beautiful water channel. See that part, no, with Samban Sumanan, the water channel. This water channel was not for agriculture. They used water to wet the quartz stone or beryl stone or agate or say black atite. So they wetted them, and before they cut them into various pieces, and before they cut them into various shapes also, first they wetted them. So this is a wonderful water channel that they discovered. Look at the pots here, wonderful pots, and this is wonderful. Another pot. No, again same thing. Or we can close then we can go to Adichannalu, or we can go to Porundal. We'll go to Porundal. Again this is a typical Iron Age megalithic burial site, and பொருந்தல் வந்து மிக ரம்மியமான இடம். இது வந்து ஒரு மானம்பார்த்த பூமி என்றால் இது வந்து, ஆனால் ஒரு there's a total difference in the attitude between the people of Porundal and Kodumanal. Kodumanal people are extremely progressive, and they have helped Rajan, Tamil University, Pondicherry University, Madras, Tamil Nadu Archaeology. In every way they can excavate, and they will forever give them, they will give them food, they will give them tiffin, breakfast, they give them shelters. They ask the residents of the village not to give their rent, houses on rent, sometimes free of cost also. And they ask the laborers also not to charge money from them. Whereas the attitude here is totally different. I'll tell you later what happened. So this is one of the, Porundal is about 20 kilometers from Payani. It is on the foothills of the Western Ghats. It's a highly prosperous, there's a dam nearby.
so it receives a lot of plenty of water. And this is also an Iron Age site, that is megalithic burial site. Look at the small stream there, look at the wonderful, beautiful scenery, absolutely. This is again excavated, again quartz and beryls they found. Again this was also a site where they made a lot of beads, where they made a lot of iron, huge iron daggers I found. I also found a lot of tall iron swords also, and iron knives, massive iron daggers. And in both Kodumanal and Porundal, in one cyst they found stirrups. That means obviously, and those cysts had thousands of beads, which means the chieftain or the chief of the clan of the particular place perhaps was buried there. Because and also it found there were a lot of paddy was also found in those graves, in those cyst burials where the horse stirrups were found, gold pendants, etc. were found. Obviously it belonged to the grave, belonged to the wealthy man. And they found the kind of pottery they found is fantastic. And it was obviously a very big pottery making industry. They found vases, blackware, redware, pottery, and four-legged jars, ring stands, and also they found one beautiful. They found paddy in 4 graves, and the paddy can be dated to about 450 BC to 408 BC. Actually, both Porundal and Kodumanal belong more or less to the same age. Yeah, but Adichanallur is much more older. Again, yeah, look at the etched band, beautiful. Cornelian beads, yeah, this is, yeah, no problem. Yeah, actually that's a furnace, kind of furnace, blast furnace. Again, small beads, and in Kodumanal, and they specialize in Porundal, they specialize making micro beads. And then I've seen those, and they measured the micro beads with the help of vernier caliper, and some of the micro beads have a diameter of 1.47 millimeter. We have published them and within that micro bead, which has a diameter of 1.47 millimeter, they have drilled holes. In fact, Dr. Rajan and others quoted a poem from Madurai Kanchi, where they call these drillers, these people who drill holes into them, as Thirumani Queener. Thirumani and all on the bead, Queener and all those people who drill holes into them. Thirumani Queener in repair. And the எப்படியான technology development அறிக்கைமேடு இந்த மாதிரி பார்க்கலாம். மிக மிக நுண்ணிய பீட்ஸ் அது உள்ள ஓட்டை போட்டுள்ளார்கள். அதை போட்டு கோத்து மாலையாக அணிந்து அவர்கள் மகிழ்ச்சி பெறுவார்கள். இது பாருங்க ரொம்ப ஸ்மால் பீட்ஸ். இது தாயக்கட்டை. Again, not that I am stressing on this, where almost all this is a dice made out of ivory, and also they made beads out of ivory, and all the dices have this kind of 2 concentric circles. Similarly, wherever you go, the combs you find in many Harappan sites, most of the combs were made out of ivory, and all these combs made out of ivory again had this were engraved with concentric circles. Similarly, all the dices, wherever they find dices here made out of ivory, they have only engravings made out of, they have carved concentric circles with a dot inside. So again, this is a typical, again combs wherever they are made out of ivory in Harappan site, they have these kind of concentric circles. Yeah, next one please. So again, beautiful cyst burial. Look at that, they excavated huge pots, pots inside, massive pots. We do not know, and this was a big pottery making center, more than a bead making center. They made all kinds of pottery, extremely expensive pottery, which can be used only by the very elite, the ruling clans. They made vases, they made redware, black and red ware, all kinds of pottery, vases, and 4-legged jars, which were absolutely mini 4-legged jars, which measured 4 centimeters in height to 6 feet, 10 feet, and they were all kept. Actually, Pondicherry University has kept them all in a big museum. They have established a big museum. Pondicherry, the history department headed by Dr. Rajan and others, and you can go there and see them. Actually, now he's on a sabbatical for about 1 year. So look at it again, beautiful, typical cane circle, which means it's a megalithic circle, and transepted. Yeah, wonderful. And then they would have put the body inside. So these are, and see in 4 places, in 4 graves they found paddy. In 4 graves, and this is a typical 4-legged jar. See, they have their own marks. Obviously, these marks are clan marks, or they show they indicate the individual ownership. You understand? Individual, they have. Some of them have thumb impressions. You understand? So each clan or perhaps each family which owned such a pottery, they had their own symbols to indicate that they owned it. This is a paddy. They got 4. Normally, in any grave you will find paddy or millets. But here what happened is, normally in Iron Age, as Dr. Subrayulu said, it's difficult to find paddy. You will find rain-fed millets, but here they found
This is paddy. Below what? Sorry? This. This I know, I don't, some picture, I do not know what it is. Yeah. No, I'll let you know later. I'll let you know. I'll find out, let you know. Yeah. I've been racking my brains about it. No, can you go back to paddy? Actually, totally in 4 graves, they found 2 kg of paddy. And as Dr. Subbarayulu himself said, no, I was there when they dug out the paddy, when they found paddy in the pots. And in the same grave, they also found stirrups, which means, and also they found about 2,000 beads in the same grave. Each grave had about several graves, each grave which had stirrups and also paddy, obviously belonged to a chieftain or a man who was a wealthy man who called the shots in the society. So these graves had paddy, they had stirrups, obviously the man owned a horse, and then they found a lot of ritual pottery, beautifully made pottery. Then they had daggers, knives, and also gold wires, gold pendants, etc. I don't have a picture, wonderful gold pendant also. And even today, it looked as if it was freshly harvested. And the paddy has undergone dating, and the paddy gives results of 450 BC to 408 BC. But more than that, Dr. Rakesh Tiwari is a specialist, who is now the Director General of ASI, is a specialist in rice cultivation. He has excavated many sites in Uttar Pradesh, including Laguradeva. In fact, I published that big interview with him in Frontline about 2 months ago, perhaps in May or June. And paddy cultivation in Laguradeva and other places in UP, they go back to 7000 BC. And he is not a man given to exaggeration, Rakesh Tiwari. He is a man, absolutely straightforward man. He means business, no nonsense man. And he went on record with me. And this is contemporaneous to paddy cultivation in China. Till then, it was believed that China was the place where at the earliest paddy cultivation tradition. But now it has been established beyond doubt that Uttar Pradesh had paddy cultivation dating back to 7000 BCE. That is about 9000 years before the present. Actually, you can read that my interview of mine with Dr. Rakesh Tiwari in Frontline, which was published about 2 months ago. This is paddy. Look at that again, 4-legged jaws. Sorry, quick clarification. The Indus. Indus. Sites you found wheat kadachirukku, but paddy irundha anga. No, paddy kadakla. So far in Kirsara and the place, they have got millets, jawar, ragi, like that. In Kirsara they found jawar, ragi, they have not got paddy. No, his question is whether in the Harappan sites they have got paddy. No, they have not got paddy so far. And even here Dr. Subbarayulu was surprised that they got paddy here. It is actually, I published it in Frontline. Dr. Subbarayulu, is an extremely established archaeologist and epigraphist, world famous man, and internationally reputed. He said normally in an Iron Age or megalithic burial site, they get only, look at his qualification, he uses the word rain-fed millets. Because what happens is, after you discover, there were prehistoric people, then you discover iron. Once you discover iron and make iron implements including plows, shares, swords, then you destroy the forest. So when you destroy the forest, you start cultivating the fields. The காடு வெட்டின்னு கூட பேர் இருப்பார். அதே ஒரு கிளான் ஆகி போச்சு, ஒரு கம்யூனிட்டி ஆகி போச்சு, காடு வெட்டி குரு அப்படின்ட்டு. இந்த காடு வெட்டி என்று அதே மாதிரி காடு வெட்டி அப்புறம் காடு திருத்தி கழனி வெட்டி என்று கூறுவார்கள். And then after that, then in the 6th century BC, a lot of cultural revolution takes place. Then Jainism comes up, Buddhism comes up, then Ashokan Brahmi and Tamil Brahmi come up. Then there is a big change, big revolution. So, but paddy, to come back to you, so the discovery of iron led to a lot of change. In fact, some people would say, I still remember what Mr. Morarji Desai told me. I was a cub reporter at that time, 1979. Morarji Desai was the Prime Minister and Chandrasekhar was the Janata Party President. I was a reporter hardly about 10 days old. Then Mr. Sambandam was the chief reporter of Indian Express. I was in Indian Express at that time. He kicked me out and said, go and cover the press conference by Morarji Desai. He was staying in the Hicks bungalow on the Indian Express estate. And so after the press conference was over, he told me, and I still would not remember, I'll never forget it in my life, because I am essentially anti-tech. Even though he said I cover space, nuclear power, missiles, defense, etc., battle tanks, but I am essentially anti-technology. And he said, Morarji Desai told me, and he had a granite hard face, there were no wrinkles at all on his face. And I was an impressionable reporter, RD24. I had just left a teaching job in Rishi Valley and became a reporter. He said, the day man invented fire, he invented his own destruction.
said, I still, yeah, he said that, Maharaj Desai. Again and again he kept, and then I asked him, then don't you eat chapatis fried by fire or baked by fire? He said, no, I eat only raw food, plain, fruits or dates or carrots or mulagi, radish like that. And absolutely, there were no wrinkles on his face at all, absolutely no wrinkles. And I still remember another Marwadi, just a kind of digression, another Marwadi telling me, no, always put oil on your body, because just as you polish your shoes, you should put oil on your body and you apply oil on your body about half an hour before you take bath, then you won't get wrinkles at all. Similarly, the day man invented iron, and then started making iron implements, so everything is gone. So he made iron implements. So paddy, as I come back to paddy cultivation, actually, I've read an article where, if my memory is right, they used to cultivate paddy even in the Nilgiris. I think my memory is all right. I mean, I could be right. So, but paddy cultivation in India, as established by Rakesh Tiwari, ASA Director General, goes back to 7000 BCE. Yeah, look at the four-legged jars. Again, look at that, graves full of pottery, small and pottery, big pottery, fabulous. No, it's so thrilling, to go there, stay with them when they do the excavation, when they suffer, you take part in the excavation. Oddly, kind. And they live in houses now with the tin roofs, asbestos roofs, but they never complain. Whether it is Kitsara, it was very comfortable, big houses in Gujarat. But Rakhigaddi, absolutely nothing. And people, they subsisted on, say, so much of khichdi, 4 chapatis, because about 60 people, some guests like collectors will come with this entourage, so you cannot get enough food to eat at all. And the children will never be complaining, Deccan College students. Yeah, look at the beautiful, all kinds. This is a typical four-legged jar. Huge, big, small size pottery, medium size pottery, big size pottery, all kinds of pottery. Yeah, thanks. Yeah, next one. Four-legged jar, beautiful. Yeah, next. All kinds of beads, beads made out of terracotta, also beads made out of various kinds of artifacts. Look at the wonderful bead. How beautifully they are made. Marvelous. Perhaps this is made, yeah. Oh, absolutely micro beads, really 1.47. We have published it in Frontline with the vernier caliper showing that the diameter of the bead is 1.47 millimeter. Yeah, next please. We'll go fast. Yeah, another one. Yeah. Look at the typical cystoburial. The skeletons have disintegrated, only the parts remain. Yeah. Sir, bluish color at the... Sorry? The pottery there. Yeah. Is it black or blue at the back? Yeah, black one. Totally black ware. Totally black. I mean, they found black ware, red ware, black and red ware, vases, all kinds of things. 4-leg jars, big urns, all kinds of variety of pottery they found. Yeah. Next. Yeah. You again 4-leg jars. Yeah. Go on, please. Ring stands, black and red ware, black ware. Wonderful ring stands, Ring stands with supporting vessels. These are ring stands. Black ring stand, red ring stand. Yeah, there'll be. I'll show you. Yeah, go on, please. Yeah, can you again? This is a wonderful ring stand with a Brahmi script. This is a ring stand. Can anybody read what that Brahmi script? Can somebody take a guess what that Brahmi script is? And they found the same kind of ring stand with the same kind of Brahmi script. Can somebody read what it is? See how this is in situ. Look at that beads. Inside the cyst, they have found the ring stand, and this ring stand has this Brahmi script. This is where they found. This is in situ. I was there. It was so thrilling, exciting to be there. When they excavate, and you are there. Like you see history being excavated there. Yeah, you understand? Absolute. So nobody can say no. This was found elsewhere and it was planted. No, it was published. So absolutely, 100% proof. Ring stand. Actually, this is Vairam, and yeah, and look at that. This indicates the Vairam in symbol with a thread passing through. And they found 4 ring stands like this in 4 different graves with the same inscription, Vaira. And the last mark is a graffiti symbol which shows Vairam, diamond, and the thread is passing through it. You can see the thread passing through it, Vairam symbol, thread passing through it. Vaira, Brahmi. So they got 4 ring stands like that. It's marvelous. See how they found it? Yeah, this is small Nandipara, and they found a lot of, they found hundreds of pots with typical graffiti symbols. That is sun, swastika, ladder, Nandipada, everything. Yeah, go on please. Next one. We have to do, yeah, go on.
Yeah, anthropomorphic figure. Yeah, next one. Yeah, okay. We'll go to Adi Channelur now. Adi Channelur. I think I can do Adi Channelur. Yeah. In fact, yeah, no problem. So Adi Channelur is in Tinnevelly district. It is about 20 kilometers from Tinnevelly town, and it is near a place called Sri Vaikundam. And Adi Channelur is not a site, had been excavated much earlier, about 100 years ago, by a German called Jagar. Then it was excavated by another French man. And but see, these are all, the earlier three sites were megalithic burial sites. But this is and I said nowadays the norm is to use the word Iron Age, not megalithic, because megalithic burial sites, here there is no megalithic circle, there is no cane circle. Here there is only urn burials, you understand. But again, it belongs to Iron Age, you understand. So I would call it Iron Age burial site. This Adi Channelur is not a megalithic burial site. Even in Arambakam near Kanchipuram, there are a lot of sites which belong to Iron Age, which will not have these cane circles, big stone circles, you understand. Though they will have only urns buried inside with skeletons inside, or perhaps skeleton is not there. So when skeletons are inside, it is called a a secondary burial. When the skeletons are not there, it is called a primary burial, because they would have laid the body outside, and dogs or vultures or eagles, they would have eaten them away, and they would have collected the bones and kept the bones. And so this is Adi Channelur, and Tinnevelly is full of places like Adi Channelur, Vasudevanallur, Kodakanallur, Arigasanallur. In fact, my mother's village is Arigasanallur, next to Tirupuraymardur. In fact, Dr. P. K. Iyengar, Chairman, Atomic Energy Commission, had a huge soft corner for me, because his village is, I think, Vasudevanallur or Kodakanallur. So he used to call me Day Paya Vada like that. And he was a tough man. And Dr. P. K. Iyengar, former Chairman, Atomic Energy Commission, who is no more. And so I'll just quickly, actually this, in the morning only, Dr. Satyamurthy sent me this PowerPoint presentation from Rameswaram, where he is staying now. Both Dr. Rajan and Satyamurthy have helped me in every way in the last 20-25 years, and they have never denied me any information. They willingly give me every bit of information, whatever I sought for. So this is the typical general view of Adi Channelur. And so Dr. Satyamurthy started excavating it after 100 years. So, and there's a lot of difference between the last man, before Satyamurthy did it, Dr. Alexander Ree excavated the site, and he found a lot of bronze objects, iron objects, and also he found a lot of bronze, especially bronze objects, then lot of gold pendants, lot of gold woodyanam, gold diadems, almost like crowns they found. They are all there in the Government Museum, Chennai, but perhaps we will never be allowed to see them. And so it is near Tamarabarni river, and around, it is on a small hillock, very ரொம்ப சின்ன ஒரு பத்தடி ஒரு 20 இந்த ரூம் ஒசரம் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு hillock, but that hillock is made of hard rock. So it has, now they have discovered, earlier they had found only the burial site. Now Satyamurthy discovered 4 or 5 years ago the habitational site also. Normally if you excavate a habitational site, the excavators also look for burial site, and also they will look for an industrial site, because all three must be existing side by side. So now Satyamurthy has discovered, they found a rampart wall also there, but this is more older than Kodumanal and Porundal. Kodumanal and Porundal can be dated to 4000 BCE, around 4th century BC, but this goes back to about 7th century BC, and this is much older site, and it's an Iron Age burial site. It covers about 114 acres, and much of it has been excavated. Earlier they have excavated a lot, but Kodumanal covers about 45 hectares, and out of 45 hectares they have excavated only 1% so far in Kodumanal. Out of 14 seasons of excavation they have excavated. Imagine how huge, how vast Kodumanal must be. So this is Adi Channelur, and so they have, and see, as Tirumurthy, who is now a lecturer in Madras University in archaeology, the people of Adi Channelur had a lot of brains. They deliberately, consciously chose this small hillock to bury the dead, because they did not want to disturb the water. They had only a little bit of place for cultivation, so they did not want to use up the place which is used for cultivation for burying the dead. And they had so they deliberately chose the hill, and they have cut the hill into circular formations, and they buried the dead in tiers. That is, the earliest, the urns containing the earliest skeletons belonging to the early period. Then above, in the second tier,
you have skeletons belonging to a slightly newer period, and then the top portion belongs to the latest period. And you can still, they obviously, they used crowbars, iron crowbars to cut the rocks and cut the silos, no, into which they lowered the urns. And they have lowered the urns in a very beautiful way without any scratch on it. And the urns have wonderful decorative marks, a lot of ritual pottery also kept there. So they fully use, obviously it belongs to Iron Age. Again, it is a multicultural site. In fact, they found a lot of skeletons also, about more than 70-90 skeletons they found inside the urns. And some of the skulls, no, interestingly, many skulls have what Satyamurthy would call a third eye. Now, obviously, in the forehead, no, there's a big hole there. Obviously, perhaps they took part in a battle or fight. They have suffered big injury on the forehead. So, it's a massive. So the forehead has been smashed. In fact, Dr. Satyamurthy jokingly used to call it Shiva's third eye. In fact, he promised to give me some other news relating to it. And he says perhaps they excelled in. The people of Adichanur excelled in surgery also. No, they were able to cut the skull, no, and neurosurgery. They were able to perform neurosurgery. So neurosurgery was prevalent at that time. And so this is Adichanallur, we can see. And it was, and people belonging to various, just like in Kodumandal and Porundal, people belonging to North India lived there, and it was a multicultural society. Again, this was a multicultural society, you can see. So you want to read them? So Alexander did not record, but he found a big bonanza of artifacts, hundreds of items, no, bronze figurines, a lot of ornaments made out of gold, no, like I said, waistband, diadems, crowns, iron rings, nose ring, all made out of gold. Obviously, the gold came from Karnataka. We'll just quickly go. Now I'll show you the pictures. Yeah. The excavation in 2005, it excavated only burials, and a habitation site was discovered nearby. In fact, the habitation site is much bigger, but then the people who own the banana Varapada Thotam, they don't want to allow him to excavate, they don't want to lease the banana grove to Satyamurthy for excavating it. So it was a limited excavation, the habitation site. So massive, each trench, this is a massive excavation, each trench about 10 meters by 10 meters, and in the burial site. Now this is the top of the small hillock, I would call it a minor hillock. Look at the trenches. His assistant Tirumurthy did a great job. They have done a systematic job. How? So 3 phases of urn burials. No? The lowermost tier, then the upper tier, then the uppermost tier. The report has come out on Adichanallur. He has written the report. He has almost finished writing it. Actually, you can go to, if you know Mr. Ludhu Swami, the superintending archaeologist, you can go to ASA office. They have kept hundreds of urns of Adichanallur in the ASA office in Madras. You can just go to Secretariat, you can see them. If you can get his permission, or if the help of Yatish, you can see the massive urns, so tall. So the bodies, were buried inside. Over a period of time, the flesh melted, and only the skeleton remained. Look at that. And can somebody tell me what it is? Yeah, you are right. This is called a twin pot system. Do you hear me? Yeah. So they keep the body inside and they use another urn, to cover it. So this is called a twin pot system. You find a lot of twin pots, you see. Massive, big urns, massive. Each urn could be 5 feet tall, 6 feet tall, some of them minimum 5 feet tall. You do not know how they made them. Look at the urns. And they have beautiful marks, which clan marks. I'll show you later, rope marks or leaf marks. Wonderful. I'll show you something exciting, absolutely exciting. Again, small pot. An urn, these are ritual pottery, placed on black ware, red ware. So around the urn, you place the ritual pottery, dedicated to the memory of that man around you. Urn number 141. Look at that. Smaller pots. தடிக்கி விழுந்தா அப்படி ஒரே urns எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய பானைகள். In fact, I'm fortunate that they give me permission to
visit these places, write them, give me permission to take pictures. No, I'm really fortunate. And this is a wonderful piece of artifact. No, they found inside a urn. Look at that. This shows this is applique ware. That is, they have used a rope to draw, to make figures of a deer. Actually, this made when I published it on the front page, I think front page of Hindu, it made a big impact. And we were there when it was discovered. This potsherd, it was broken. It was found broken in a broken condition, and it was inside an urn. And this potsherd it's a wonderful artifact because it shows a deer. Look at the deer. The way using a rope, no, they have used terracotta on the surface of the pot. They have made the figures and stuck them up. And they have used a rope, no, kyred, it's called applique ware, no, to make these figures, wonderful figures. Look at that. This is a wonderful deer, straight horns, and here is a crocodile, and another crocodile here. This is a figure of a beautiful woman, no, and she has a knee-length gown, and look at the, almost like a dancing girl, no, Mohenjo-daro. No, I'm just making a wild comparison. And then a sheaf of paddy, and on the paddy sits a crane or koku. It's a marvelous artifact, and hundreds of people came to ASI office after we published it, no, came to our office to see this artifact. And I still, Kumaranathan came and he was, he was absolutely mesmerized by this artifact. Look at that. Beautiful deer, all made using a rope. And the kaya impression of deer, rope impressions, class. And a crocodile here, that's another crocodile, another picture. And the woman is standing, no, look at her fingers, knee-length gown. And so this is a sheaf of paddy, you understand, and like Keats that ode on a Grecian urn, no, and look at that, beautiful, marvelous, yeah. And Mr. Rajagopal must be fully aware, great scholar, Mr. Rajagopal, absolute specialist in Tamil Brahmi. I'm happy he came. And just a minute, look at that. Again, no, this led to a lot of controversy whether there was a Tamil Brahmi script was there inside or not. Massive controversy. So we faced a lot, Dr. Satyamurthy and I faced a lot of flack. Again, look at the close-up of the twin pot system. So inside this pot was a skeleton. Again. Typical, no, look at the silo, beautifully made, no, silo has been made in a beautifully circular manner. Look at that. Yeah, periphery wall. The furnace, no? This is a furnace where they made pots. Also perhaps, you didn't get beads here. You absolutely virtually no beads, but you got a lot of pottery, iron objects, bronze objects also, gold objects also. The kiln, no? Absolutely no beads, because it goes back to about 700 BC. Look at the celt, copper celt, no? Yeah, dating. No, this could be date about 700 BC, 600 BC you can say safely, because we should not suffer from antiquity frenzy. So about 600 BC you can say. So while Kodumanal and Porundal could be dated to about 400 BC, because they had, Kodumanal and Porundal, they had undergone AMS dating, both charcoal and paddy in Porundal, AMS dating, charcoal in from four places, charcoal from a home, charcoal from a blast furnace. Yeah. So beads also there. I made a mistake. Yeah. What? I do not know. I think I made a mistake. Yeah. So urn fields represent pre-megalithic Iron Age era. In plan, no such order megalithic. Yeah. Seems primitive, but